வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாஸ்க்கை பற்றி பார்க்கலாம் வாங்க. மாஸ்க்ன்றது ஒரு ட்ராமாட்டிக் என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனால் பிளாட், கேரக்டர், டைலாக் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு செட்டாக இருக்கும். மியூசிக்கோடு நடைபெறக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த மாஸ்க்கு. இதில் பார்த்திங்கன்னா மியூசிக் இருக்கும், ரொம்ப ஆடம்பரமான சீன்ஸ் இருக்கும், நடனம் இருக்கும். இதனுடைய ஒரு தீம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேரி டேலோ, ஒரு மித்தோ, ஒரு ஆலிகரியோ இருக்கும். இது ராஜாங்கள், அப்புறம் அவங்களுடைய நோபிள்ஸ், அவங்களோட சேர்ந்து ராணியோடு சேர்ந்து அவங்களோட லேடிஸ் எல்லாம் அவங்க ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு ஆடம்பரமான ஏதாவது ஒரு கேரக்டர் மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடனம் ஆடுவாங்க. எல்லாருமே அந்த ராத்திரி ஃபுல்லாக நடனம் ஆடலாம். மாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேன்சிஃபுல் போய்ட்ரி. அதில் நல்லா அப்படியே காஸ்ட்லியான காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வரணும். இதை முதல்ல இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் தான். ஆனால் இந்த மாஸ்க்குன்றது இட்டாலியன் அண்ட் ஃப்ரெஞ்ச் அங்கேருந்து வந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். முதல்ல மாஸ்க் 1512 அந்த மாஸ்க் அரங்கேற்றப்பட்டுச்சு. கிங் ஹென்ரி த 8 அந்த மாஸ்கில் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஃபிலிப் சிட்னி மே லேடின்ற மாஸ்க்கு 1578 எழுதியிருக்காரு. ஆனால் மாஸ்க் உச்சக்கட்டத்தில் இருந்தது பென் ஜான்சன் காலத்தில் தான், அதாவது 17ஆம் நூற்றாண்டில். அவருடைய மாஸ்க் ஆஃப் பிளாங்க்னஸ் 1605 அவர் எழுதினார். அவர் நிறைய மாஸ்க் எழுதியிருக்காரு. அவருடைய மாஸ்க்குக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் இனிகோ ஜோன்ஸ் தான் செட்டிங்ஸ்லாம் வைப்பார். அதனாலே அது ரொம்ப பிரபலமாகவும் இருந்தது. எல்லாருமே கவரக்கூடிய அம்சமாக இருந்தது. ஷேக்ஸ்பியரும் டெம்பெஸ்ட்னு அவருடைய பிளேயில் ஒரு மாஸ்க்கை வச்சுருப்பார். மாஸ்க் எழுதின மற்ற ரைட்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா தாமஸ் கேம்பியன், பியோமண்ட், சாப்மேன், தாமஸ் கேரோ, ஜேம்ஸ் ஷர்லி. மில்டன் எழுதின காமர்ஸ்ன்ற மாஸ்க் தான் ரொம்ப பிரபலமான இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய மாஸ்க்கு. இந்த மாஸ்க்லாம் கோர்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் தான். அதாவது ஸ்டேஜில் ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி நடித்து காட்டுற மாதிரி இருக்காது. கோர்ட்டுக்குள்ளே இவங்களா ஒரு பெரிய செட்டை வச்சு அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு, அதாவது வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அவங்க நடனம் ஆடுவாங்க. அதனால் ஸ்டேஜில் இருக்காது. பென் ஜான்சன் அவருடைய மாஸ்க் ஆஃப் குயின்ஸில் ஒரு ஆன்டி மாஸ்க்கையும் கொண்டு வந்தார். இது ஒரு சட்டாரிக் டிவைஸு. அதே மாதிரி மாஸ்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாருமே கிளாசிக்கல் மைத்தாலஜியில் இருக்கக்கூடிய டயட்டிஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு வருவாங்க. கேரக்டர்ஸ் ஒரு 6க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. சீன் எப்படி இருக்கணும்னா ஆர்கேடியா இல்லைன்னா ஒலம்பஸில் நடக்கிற மாதிரி இருக்கணும். பயங்கரமான செட்டிங்ஸு, சீன்ஸு, அப்புறம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி வேறு வகையான நடனங்கள் அங்கே ஆடப்படும். நடுவில் ஆன்டி மாஸ்க் மாதிரி ஒரு காமிக் இன்டர்லூட் இருக்கும். இது மெயின் பிளாட்டோடைய கவுண்டர் பார்ட்டாக இந்த காமெடி இருக்கும். மாஸ்கோடைய நேரம் பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ஒரு சிங்கிள் ஆக்ட் வர அளவுக்கு அவ்வளோ நேரம் இந்த மாஸ்க் எடுத்துப்பாங்க. ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் மாஸ்க்குக்கான ஒரு மவுஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். கடைசியான மாஸ்க் மில்டன் எடுத்துன காமர்ஸ் தான். இது 1634 பெர்ஃபார்ம் ஆகப்பட்டது. உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.